ரிடக்ஷன் பை கார்பன், அதாவது கார்பனை ரெடியூசிங் ஏஜென்டா வச்சு எந்தெந்த மெட்டல் ஆக்சைடு ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். அப்ப என்ன பண்ணுவோம், முதல்ல நம்ம அந்த ஆக்சைடு ஆஃப் ஓர் எடுத்துட்டு கார்பன் சோர்ஸ் ஆன கோலையோ இல்ல கோக்கையோ என்ன பண்ணணும்னா ரெடியூசிங் ஏஜென்டா யூஸ் பண்ணலாம். இதுக்கு கண்டிஷன் வந்து என்னன்னா, the metal which do not form carbides with carbon, அதாவது அந்த மெட்டல் வந்து கார்பனோட சேர்ந்து கார்பைடா மாறிடக்கூடாது. அப்படி இருக்கக்கூடிய மெட்டலுக்கு இது சூட்டபிளா இருக்கும் அப்படின்றாங்க. நம்ம இங்க பாருங்க, இங்க எக்ஸாம் எழுதியிருக்கேன். ஜிங்க் ஆக்சைடை கார்பனை வச்சு ரெடியூஸ் பண்ண போறேன். அப்போ ஒண்ணு இல்ல, மெட்டல் ஆக்சைடு மெட்டலா மாறும். அப்ப என்ன பண்ணுங்க, ZN மட்டும் எழுதிக்கங்க, ரொம்ப சிம்பிள். தென் இந்த என்ன ஆகும், இந்த கார்பன் இந்த ஆக்சிஜனை சேர்ந்து கார்பன் மோனாக்சைடா மாறுது. இந்த ப்ராசஸ் தான் நடக்கும். மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ண போறோம் ரெடியூசிங் ஏஜென்ட் வச்சு, அதுல கார்பன் யூஸ் பண்ணிருக்கோம். சரிங்களா? இப்ப பேலன்ஸ் பண்ணணும். இங்க ஒரு ZN ஒரு ZN, ஒரு ஆக்சிஜன் ஒரு ஆக்சிஜன், ஒரு கார்பன் ஒரு கார்பன், ரொம்ப சிம்பிளா அதுவே பேலன்ஸ் ஆகி தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, Mn3O4 பிளஸ் கார்பன் போட்டிருக்காங்க. ஒண்ணுமே நீங்க செய்யாதீங்க. இங்க மெட்டல் வந்து மேங்கனீஸ் தான். அப்ப மெட்டல் ஆக்சைடு என்ன ஆகும், மெட்டலா மாறிடும். தென் ரிமைனிங் கூடிய கார்பன் இந்த ஆக்சிஜன் சேர்ந்து கார்பன் மோனாக்சைடா மாறிடும். இவ்வளவுதான் விஷயமே, நீங்க குழப்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப வந்து பாருங்க, பேலன்ஸ் பண்ணணும். இங்க 3 மேங்கனீஸ் இருக்கு, இங்க 1 தான் இருக்கு. அப்ப முன்னாடி 3 போடுங்க, வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்து இங்க 4 ஆக்சிஜன் இருக்கு, இங்க 1 ஆக்சிஜன் தான் இருக்கு. அப்ப இங்க 4 போடுங்க தங்கங்களா. இந்த 4 போடும்போது என்ன ஆகுது, இங்க கார்பன் 4 ஆயிருது. அப்ப இங்க கார்பன் 4 ஆக்குங்க, வேலை முடிஞ்சிச்சு. ரொம்ப சிம்பிள் இது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, Cr2O3 இருக்கு, அதை நம்ம கார்பன் வச்சு ரெடியூஸ் பண்ண போறோம். எப்படி ரெடியூஸ் பண்றாங்க அப்படின்னு பாருங்க. என்ன பண்ணணும், நம்ம சொல்லிருக்கீங்க சார், மெட்டல் ஆக்சைடு என்னவாகும், மெட்டலா மாறும். அப்ப குரோமிக் ஆக்சைடு என்ன ஆகும்னா குரோமியா மாறிடுச்சு. இந்த கார்பன் இந்த ஆக்சிஜன் சேர்ந்து கார்பன் மோனாக்சைடா மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்க, பேலன்ஸ் பண்ணணும். இங்க 2 குரோமியம், இங்க 1 இருக்கு. அப்ப முன்னாடி 2 போட்டுருங்க. ஆக்சிஜன் இங்க 3 இருக்கு, இங்க 1 இருக்கு. அப்ப முன்னாடி 3 போட்டுருங்க. அப்ப 3 போட்டா என்ன ஆகுது, இங்க கார்பன் 3 ஆயிருது, இங்க கார்பன் 1 தான் இருக்கு, முன்னாடி 3 போடுங்க. ரொம்ப சிம்பிள் மாதிரி.